श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविस्तारणबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे बृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। ஸ்ரீமத்பாகவதத்தில் 11வது ஸ்கந்தம் என்று ஆரம்பிக்க இருக்கின்றோம். இதுக்கு முன் உபன்யாசத்தில் தசமஸ்கந்தத்தினுடைய ஒரு வைபவத்தை சொல்லி உபசம்ஹாரம் பண்ணோம். சுஸ்மித ஸ்ரீமுகம் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு பதம். அந்த பதத்தை மகர்ஷி அந்த தசமஸ்கந்த உபசம்ஹாரத்துல பண்ணிருக்காரு. புன்னகை தவழுமாக இருக்கக்கூடிய திருமுக மண்டலம், அந்த விராட்டியோடு சேர்ந்திருக்கிற அந்த எம்பெருமானுடைய திருமுக மண்டலம், கண்ணனுடைய திருமுக மண்டலத்தை சொல்லி எப்பவுமே புன்சிரிப்போடு இருந்துருக்கிறது. கண்ணன்னு சொல்லி சொன்னோம்னா சிரிப்பு தானே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது, அழுகையே கிடையாத இல்லாத ஒரு சன்னிவேசம். அதை தான் நாம் இத்தனை நாள் வரைக்கும் அனுபவிச்சோம். இதுக்கப்புறமா ஏகாதசாத்தியாயம். ஏகாதசாத்தியாயத்துல வரைச்சே பிரணதசுர கிரீட பிராந்த மந்தாரமாலா நிகழித்த மகரந்த ஸ்னிக்த பாதாரவிந்தகா என்று தேவநாதன சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ற 33 தேவதைகளும் வந்து தேவநாதனை சேவிக்கிறானோ. அந்த தேவநாதனை சேவிச்சாருனாக்கா அவள்லாம் ஒவ்வொருத்தரும் கிரீட்டம் தரிச்சுட்டு இருக்கான். இந்த கிரீட்டத்துல பாரிஜாத்த புஷ்பத்தையும் அந்த கிரீட்ட மாலைன்றது இருக்கும், அந்த பாரிஜாத்த புஷ்பம் தேன் ஒழுகிற பாரிஜாத்த புஷ்பம். அப்படி தேன் ஒழுகிற பாரிஜாத்த புஷ்பத்தோட அந்த கிரீட்டத்தோட பெருமாளை விழுந்து சேவிக்கிறாளாம் தேவநாதனை. இந்த சேவிச்சாக்கா எங்க பார்த்தாலும் தேன் ஒழுகுது, தரையெல்லாம் ஒரே சரசதான சேராட்டம் ஆயிடுறோம். பிரணத சுரகிரீட பிராந்த மந்தாரமாலா நிகழித்த மகரந்த ஸ்னிக்த பாதார விந்தகா. எம்பெருமானுடைய திருவடிகளே அந்த தேனாலேயே நினைக்கப்பட்டதாக. பெருமாளுடைய திருவடியில எப்பவுமே தேன் பெருகிறது அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு. மத்வ உத்ஸஹ விஷ்ணு பதே பரமே மத்வ உத்ஸஹ. வேதம் சொல்ற பெருமாளுடைய திருவடியில தேன் பெறுகின்றது, அதுதான் பரம போக்கியமாக இருந்துருக்குன்னு சொல்லி சொல்ற. பட்டர் மங்களாசாசனம் பண்ற. பட்டர் சொல்லச்சு ஸ்ரீரங்கராஜஸ்தவத்துல பெருமாள் கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் வட்டஸ்ய பத்திரஸ்ய புடேசயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமின்னு அந்த கண்ணனாக பெருமாள் சேவை சாய்க்கிறேன். ஒரு வட்டபத்திர சாயியாக கண்ணன் சேவை சாய்க்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விபரீதமான ஒரு எண்ணங்கள்லாம் ஏற்படும். மார்க்கண்டேயருக்கு அந்த மாதிரி ஒரு விபரீதமான ஒரு எண்ணம் ஏற்படும். மகாபிரளய காலத்துல பெருமாள் எப்படி எழுந்தருளி இருக்கேன்றத நம்மளாலாம் பார்க்க முடியாது. அச்சத விசிஷ்டான் பிரளயே ஜந்துவனவலோக்கிய ஜாத நிர்வேத கரணகலேபர யோகம் விசரது விழசைலநாத கருணேத்தொன்னு அச்சேதனத்துக்கும் நமக்கும் வேறுபாடு இல்லாமல் இருந்துருக்கிற ஒரு சன்னிவேசம் அது. அப்படி இருந்தவங்க நம்மளால ஸ்தூல சரீரம் இல்லாததுனால போகத்தை அனுபவிக்க முடியாது, கண்ணை கொண்டு பார்க்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாத ஒரு ஸ்திதி. அப்ப பெருமாள் எப்படி எழுந்தருளி இருப்பேர்ன்றத ஒரு இமேஜினரி இதுவா தான் இருக்கணும். ஆனா அதை சேவிக்கணும், சாட்சாத்தா சேவிக்கணும்னு ஆசைப்படுறாராம் மார்க்கண்டேயர். அதுக்காக பெருமாளை பிரார்த்தனை பண்றாராம். மகாபிரளய காலத்துல நீ எப்படி இருந்துருக்கன்னா எங்க பார்த்தாலும் ஒரே ஜலம், அந்த ஜலத்து நடுவில் ஒரு சின்ன ஆலை இலை, அந்த ஆலை இலையில பெருமாள் கண்ணனாக சேவை சாய்க்கிறாராம். கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் வட்டஸ்ய பத்திரஸ்ய புடேசயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமின்னு
இந்த காலு திருவடி இருக்க இந்த திருவடியினுடைய கட்ட விரல குழந்த இவ வாயில வச்சுட்டு சுவைக்கிறான். சாதாரணமா பசங்கள்லாம் விரல் போடும், விரல்ல போட்டு வாயில விரல போட்டு இது பண்ணோம். அந்த மாதிரி வரைச்சே ரொம்ப சின்ன குழந்தை இருக்க, அந்த சின்ன குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப சுவாதீனம். அந்த சுவாதீனமா இருக்கிறதுனால இந்த காலை முகம் வரைக்கும் போகும். அந்த முகத்துல போய் இந்த கால் கட்ட வரல வாயில வச்சுட்டு அதை ருசிக்குமா. பெருமாள் பட்டர் அந்த இடத்துலதான் மங்களாசாசனம் பண்ற. அவருக்கு ஒரு தோன்றது பாருங்க, இந்த கால் கட்ட வரல போய் என்னத்துக்கோசரம் ருசிக்கிறார் பெருமாள். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, வைஷ்ணவ போக்கிய லிப்சையா அப்படின்னு சொல்லி வைஷ்ணவாளா இருக்கிறவா மொத்த பேரும் அந்த ஸ்ரீபாத தீர்த்தம்னு சொல்லிட்டு அந்த பெருமாளுடைய திருவடி தீர்த்தம், திருவடி ஸ்பர்சம் பண்ணப்பட்டதான அந்த தீர்த்தத்துக்கு ரொம்ப பெருமையாக சொல்லி அந்த தீர்த்தத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ. நஹ்யம்மையானி தீர்த்தானி நதேவா மிருச்சிலாமயா தே புனன் திருக்காலேன தர்சனாதேவ சாதவா. இது கண்ணன் உத்தவர் விஷயத்துல சொல்ற வார்த்தை இது. அந்த மாதிரி அந்த சாது தரிசனம்ன்றது எவ்வளவு பெரிய விசேஷம். அந்த சாது தரிசனத்தை ஏற்படுத்தி கொடுத்ததான இந்த ஒரு அவதார விசேஷம். அப்போ வரத்தே அவ மொத்த பேரும் அந்த பாதுகையினுடைய இந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை எல்லாரும் பெருமாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை கிரகிச்சுக்கிறா. இதெல்லாம் பத்தி சொல்லச்சே இவர் சாப்பிட்டு பார்க்கணும், தனக்கே ஆசையா இருக்கான். இது தன்னுடைய அது எல்லாரும் ஸ்ரீபாத தீர்த்தம்னு இவ்வளவு பெருமையா சாப்பிட்றாள, அதை எல்லாத்தையும் ஸ்வீகரிச்சுக்கிறாள. உண்மையாவே அதுல என்ன பெருமை இருந்துருக்கு, அதுல என்ன ருச்சி இருக்கு, அது தித்திக்கிறதா பிடிக்கிறதா கசக்கிறதா எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்றதுக்கோசரம் வைஷ்ணவ பௌக்கிய லிப்சயான்னு அதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக பெருமாள் தன்னுடைய திருவடிய தானே சுவைச்சு பார்த்துக்கிறேன்னு அற்புதமா பட்டர் மங்களாசாசனம் பண்றார் அந்த இடத்துல. இப்ப இதெல்லாம் எதுக்காக சொல்றேன் அப்படின்னு கேட்டோம்னா, எம்பெருமானுடைய அவதார விசேஷங்கள்ல வரைச்சே கிருஷ்ணாவதாரம் விசேஷம். இந்த கிருஷ்ணாவதாரத்துல வரைச்சே எல்லாராலையும் கொண்டாடப்பட்டவராக இருந்திருக்கிறவர், எல்லா தேவதைகளாலேயும் கொண்டாடப்பட்டவராக இருக்கிற பெருமாள் கண்ணனாக அவதாரம் பண்ணச்சே நித்தியசூரிகள் தேவதைகள், பிரம்மா முதலான தேவதைகள் நித்தியசூரிகள் எல்லாருமே அந்த திருவாயூர்பாடியில் இருக்கிற கோபியர்களாகவும் கோபர்களாகவும் அந்த மகர்ஷிகள்லாம் அந்த மாடாகவும் கண்ணுக்குட்டியாகவும் இப்படி எல்லாம் அவளும் அவதாரம் பண்ணினா. அவளும் அந்த எம்பெருமானுடைய கரஸ்பரிசம் பெற்று, அந்த எம்பெருமானுடைய கரஸ்பரிசம் வருதோ இல்லையோ, அந்த கரஸ்பரிசம் பெற்று எல்லாரும் சந்தோஷப்படுறா. அதனால ஒரு பாக்கியவான்களாக ஆறா என்றெல்லாம் அந்த தசமஸ்கந்தத்துல சொல்லி சொன்னோம். அதே சமயத்துல பெருமாளுடைய அவதாரம்ன்றது பிரபூத விபுதத்விஷத் பரணகிர்ண விஸ்வம்பரா பராப நயனச்சலா தொமவதாரிய லட்சுமிதரம்னு பூமியினுடைய பாரத்தை போக்கடிப்பதற்காக ஏற்பட்டதுன்னு சொல்லி, அந்த பூமியினுடைய பாரத்தை போக்கடிப்பதற்காக ஏற்பட்டதுன்னாக்க, இதுவரைக்கும் கம்ச சாணூராள்லாம் இந்த மாதிரி இருக்கிற அசுராளெல்லாம் வதம் பண்ணின விஷயம் சொல்லி சொன்னார். இதோட நின்று போயிடல, இன்னும் மகாபாரத யுத்தம் நடக்கிறது. அந்த மகாபாரத யுத்தத்திலையும் பார்த்தோம்னாக்க அத்தனை அசுராள், அத்தனை ராஜாக்கள் எல்லாருமே அசுராம்சம் பொருந்தியவர்களாக தான் இருந்துட்டு இருக்கா. மொத்த ராஜாக்களும் அசுராம்சம் பொருந்தியவர்களாக இருந்துருக்கிற அத்தனை ராஜாக்களும் நிமித்த மாத்திரம் பவசவ்ய சாட்சின்னு சொல்லி அர்ஜுனனை ஒரு நிமித்தமாக ஆக்கி தான் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருந்துருக்கார் அப்படின்றத விஸ்தாரமா சொல்லி சொன்னார். அங்க மகாபாரத யுத்தத்துல வரத்தே என்ன பண்றான் அப்படின்னா, தர்மாதர்ம தியா குலகா எது தர்மம், அதாவது எது தர்மம் எது அதர்மம்னு ஒரு தெளிவில்லாத நிலையில இருந்தவன் அர்ஜுனன்.
அவனுக்கு கார்பண்ய தோஷோபகத சுபாவா பிரிச்சாமித்வான் தர்ம சம்மூட சேதான்னு சொல்லி எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியல, எது தர்மம் எது அதர்மம்னு எனக்கு தெரியல, அந்த தர்ம சந்தேகத்தை நீர் தான் போக்கி வைக்கணும்னு பிரார்த்தனை பண்றான். சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம், நான் சிஷ்யனாக இருந்துட்டு அப்படி என்ன உண்மையே சரணமாக பற்றியவனாக நான் இருந்துட்டு இருக்கேன், என்ன ரட்சணம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு அர்ஜுனன் பிரார்த்தனை பண்றான். அப்ப சொல்லச்சே பெருமாள் என்ன பண்ற அப்படின்னு கேட்டேன், விஸ்வரூபாத்தியாயத்துல சொல்லி சொல்ற. அப்பா இந்த விஸ்வரூபாத்தியாயத்துல தன் பெருமாள் தன்னுடைய ஸ்வரூபத்தை காண்பிக்கிறேன். காண்பிச்சுட்டு அப்ப சொல்ற, நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாச்சின்னு என்னுடைய சங்கல்பத்தினால இத்தனை பேரும் இந்த மகாபாரத யுத்தத்துல மொத்த ராட்சசர்களும் பாண்டவ பட்சத்துல இருந்திருக்கிற அரசர்களும் கௌரவாளுடைய பட்சத்துல இருக்கிறவா எல்லாரும் போயிட்டான். அப்ப மீந்து போனவா யாரு? இந்த 5 பேர் தான். அந்த பெண்கள் தான் இருக்கா. உத்தரையனுடைய கர்ப்பத்துல இருக்கிற ஒரு குழந்தை, அந்த குழந்தையும் நாசம் பண்றாரு அஸ்வத்தாமம். அது போக திரௌபதியினுடைய பிள்ளைகள் எல்லாமும் போயாச்சு, எல்லாம் போயாச்சு, யாரும் மீண்டவாளே இல்லை. இத்தனை பேரையும் நாம இத்தனை பேருடைய அழிவுக்கு நீ காரணமா இருக்கேன்னு நீ நினைக்கிறிய, நீ ஒரு காரணமும் இல்லை. தோ பாரு இந்த விஸ்வரூப தரிசனத்துல பாரு, நான் மொத்த பேரையும் நான் வதம் பண்ணிட்டேன். நீ பண்ற ஆயுதங்களை பிரயோகம் பண்ணி நீ பண்ற வதம்ன்றது இருந்துட்டு இருக்க, இது ஒரு செத்த பாம்பு அடிக்கிற மாதிரி தானே தவிர நீ ஒன்றும் பண்ண போறது இல்லை. ஏற்கனவே நான் என்னுடைய சங்கல்பத்தினால அவ மொத்த பேரையும் நான் வதம் பண்ணி ஆயிப்போச்சு. நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாச்சி, நீ வெறும் காரணமாக தான் இருந்துருக்க, நிமித்தமாக தான் இருந்துருக்க. வஸ்துதா இந்த காரியத்தை பண்ணது யாருன்னா நான் தான். இப்ப பெருமாளுடைய அவதாரமே பூபாரத்தை போக்கடிப்பதற்காக ஏற்பட்ட அவதாரம் இது. அவ எல்லாருமே கூட அப்படிதான். அதே மாதிரி எது வம்சத்துல தன்னுடைய வம்சம் தான் அவதரித்த வம்சமாக இருந்தாலும் கூட இந்த எது வம்சத்துல இருக்கிறவாளுக்கு கூட அவளையும் அசுர சுபாவத்தை, இப்ப இங்க பாண்டவாளோட சேர்ந்தவாள்ல அசுர சுபாவத்தோட இருந்தவா மொத்த பேரையும் பூபாரத்தை போக்கடிக்கிறதுக்காக அவளை எப்படி இல்லாத பண்ணாரோ அந்த மாதிரி இவாளுக்கும் ஒரு வியாஜத்தை ஏற்படுத்தி எது வம்சத்திலையும் இருந்தவாளையும் அவளையும் அழிக்கிறது அப்படின்றதுதான். அதை பத்தி தான் இந்த 11வது ஏகாதச ஸ்கந்தத்துல சொல்ல போறேன். ஆனா ஏகாதச ஸ்கந்தத்துல வரச்சே இது தசமஸ்கந்தம் மாதிரி அவ்வளவு பெருசு இல்லை. ஆனாலும் இதுல 31 அத்தியாயங்கள் உள்ளன இந்த ஏகாதச ஸ்கந்தத்துல. இந்த 31 அத்தியாயத்திலையும் முக்கியமாக தத்துவோபதேசத்தை சொல்றதுக்காக ஏற்பட்ட இந்த ஸ்கந்தம் இது. எம்பெருமானுடைய லீலகள், இது பரமானந்தத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய லீலகள்லாம் தசமஸ்கந்தத்துல விஸ்தாரமாக பார்க்கப்பட்டது. இப்போ இந்த ஏகாதச ஸ்கந்தத்துல எம்பெருமானுடைய உபதேசங்கள், அந்த உபதேசங்கள் பல பிரகாரமான உபதேசங்கள், அந்த உபதேசங்களை நாம பார்க்க போறோம். தசமஸ்கந்தத்திலேயே கடைசி எல்லாம் பார்த்தோம்னாக்கா பெருமாளுடைய உபதேசம் தான் இருக்கு. அதாவது பெருமாளுடைய உபதேசம்னாக்க என்னன்னா, இங்க மகர்ஷி பரீட்சித்து மகர்ஷிய கேள்வி கேட்கிற மாதிரியும் அதுக்கு சமாதானம் சொல்ற மாதிரியும், நாராயணனே பரதத்துவம், மீதி தேவதைகளை காட்டிலும் நாராயணன் தான் அக்ஷரா பரதப்பரஹா அப்படின்னு தத்துவம் நாராயண அப்படின்னு எல்லாம் சொல்லி இந்த உத்கிருஷ்டமான பரதத்துவமாக சாட்சாத் எம்பெருமான் தான் எழுந்துள்ள இருக்க, நாராயணன் தான் இருக்கேன்றத பத்தி சொல்லி சொன்னோம்.
இப்படி சொல்லச்சே இந்த விஷயத்துல சொல்லச்சே அதுல உபதேச பிரகாரம் பல பிரகாரமா இருக்கு. இந்த குருக்ஷேத்திரத்துல போகச்சே அந்த சூரிய கிரகணம் வந்தது, குருக்ஷேத்திரத்துல போய் அந்த ஏரியில போய் எல்லாரும் தீசா மாடுனா அதுக்காக கண்ணனும் துவாரகையில இருந்து போனேன், அஸ்தினாபுரத்துல இருந்து தர்தராஷ்டிரம்ல இருந்து மொத்த பேரும் வந்தா, குந்தியில இருந்து வந்தா, பாண்டுபுத்திரெல்லாம் வந்தா, மகர்ஷிகள்லாம் வந்தா அப்படின்றதெல்லாம் தசமஸ்கந்தத்துல பார்த்தோம் நாங்க. அப்போ பார்க்கச்சே மகர்ஷிகள்லாம் கண்ணனை ஸ்தோத்திரம் பண்ண, இந்த கண்ணனை சேவிக்கிறதுக்காகவே வரா. குருக்ஷேத்திரத்துல ஸ்நானம் பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த ஸ்நானம் பண்ணது எப்பவுமே நம்ம நல்ல காரியத்தை பண்ணினோம்னாக்கா பாகவதாளா இருக்கவாள சேவிக்கணும். அப்பதான் அந்த நல்ல காரியம்ன்றது அது சபலம், நாம பண்ணின காரியம் சபலமாக ஆகும். சந்தியாவந்தனம் பண்ணியாச்சுன்னாக்க அங்க பெரியவா இருந்தாள்னாக்க அவளை விழுந்து சேவிக்கணும். கல்யாணம் உபநயனம் ஆச்சுன்னாக்க நாமளே நினைக்காத ஒரு மகான்கள், அதாவது நமக்கு அப்படிப்பட்ட மகான்கள் எழுந்தருள் இருந்தாள்னாக்க அவளை அந்த தம்பதிகளை சேவிக்க வைக்கிறது, அந்த உபநயன குழந்தையை சேவிக்க வைக்கிறது, இப்படி அவள்கிட்ட ஒரு அனுகிரகத்தை பெறுவதுன்றதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிறது. அந்த மாதிரி வரைச்சே ஒவ்வொன்றுலையும் நம்ம இந்த பாகவத அனுகிரகம்ன்றது ரொம்ப முக்கியம். ஆனா மகர்ஷிகள்லாம் என்ன நினைக்கிறா, எம்பெருமானுடைய அனுகிரகம் நமக்கு வேணும்ன்றத நினைக்கிறா. இப்ப இந்த குருக்ஷேத்திரத்துல ஒரு நல்ல காலத்துல சூரிய கிரகண காலத்துல புண்ணிய ஸ்நானம் பண்றதுன்றதுக்கு ஒரு உசந்த காரியம். இந்த நல்ல காரியத்தை அனுஷ்டிச்ச உடனே அவ என்ன பண்றான் என்ன கேட்டோம்னா, அவ அந்த பெருமாள் கண்ணனே எழுந்தருள் இருக்கார், அவர் போய் சேவிக்கிறார். நாமளும் சிராத்தம் பண்ணதுன்னா பெரியவாளும் சேவிக்கிறோம், கோவில்ல போய் அன்னைக்கு பெருமாளை சேவிக்கிறோம். இந்த மாதிரி நல்ல காரியம், குழந்தைக்கு அப்த பூர்த்தி ஆச்சுன்னா அன்னைக்கு குழந்தையாச்சும் போய் சேவிக்கிறோம். கல்யாணம் சைடுவாம இது பாலிகை கொட்டியாச்சுன்னாக்கா நல்லபடியா முடிஞ்சிடுச்சோம்னாக்கா நாம போய் பெருமாளை சேவிச்சுட்டு வரோம். இப்படி எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பெருமாளை சேவிக்கச்சு அந்த கண்ணனுடைய பெருமையை அறிந்தவர்களாக இருந்திருக்கிற மகர்ஷிகள்லாம் கண்ணனை போய் சேவிக்கிறார். அத வசுதேவர் பார்த்துட்டே இருந்துருக்கு, தேவகியும் பார்த்துட்டே இருக்கா. இவெல்லாம் கண்ணன் திருவாயூர்பாடியில இருக்கச்சே கண்ணன் பண்ணின லீலைகள்லாம் பார்த்தவா கிடையாது. தேவகி புலம்பும் புலம்பல் அப்படின்னு சொல்றார். குலசேகராழ்வாருடைய பெருமாள் திருமொழியில தசரதனுடைய ஒரு புலம்பல், தேவகியினுடைய புலம்பல், இந்த ரெண்டு புலம்பலும் ஒரு 10 பாசுரங்கள்னால இது விஸ்தாரமா சொல்லப்படுறது. அதாவது ஒரு அம்மாவுக்கு அந்த குழந்தைய சின்ன குழந்தையா இருக்கச்சே தன்னோட இல்லாத போயிட்டாக்கா, அதை அனுபவிக்காத போயிட்டா எப்படி எப்படியெல்லாம் ஆதங்கம் வரும் அப்படின்றத சொல்றதுதான் அது. இந்த காலத்து அம்மாக்களை என்ன சொல்றது, இந்த காலத்து அம்மாக்கள் இந்த சின்ன குழந்தையா இருந்தா கூட பணம் சம்பாதிக்கிறது தான் பிரதானமா போயிடுறது இந்த அம்மாக்களுக்கு. இந்த குழந்தைய எங்கெங்கயோ விட்டுட்டு போயிடுறா பாவம், அவளுக்கு என்ன. ஆனா என்ன பண்றது, இந்த சம்ஸ்கிருதி அது போறல, ஒருத்தர் சம்பாதிக்கிறது போறல, அதுக்காகவே பலர் சம்பாதிக்கிறதா இப்படி எல்லாம் தனக்கே ஏற்படக்கூடிய ஆனந்தங்களை எல்லாம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம அங்கேயே நிறைய பேர் இப்படி இருந்துருக்கா. சரி, இப்ப இந்த பெருமை மொத்தத்தையும் வசுதேவர் தெரிஞ்சுக்கிறேன். மகர்ஷிகள்லாம் கண்ணனை ஸ்தோத்திரம் பண்ணி சேவிச்சுட்டு போறத பார்த்த உடனே வசுதேவர் தெரிஞ்சுக்கிறேன். அப்போ வசுதேவர் கேட்கிறேன், அதுதான் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். கர்மனா கர்ம நிர்ஹாரஹா யதாஸ்யான் ந ததுச்சதாம். இப்ப எந்த கர்மாவை பண்ணினமானாக்க நமக்கு இனிமேல் கர்ம சம்பந்தமே இல்லாமல் போகுமோ அத நீ எனக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்ற. அவ உபதேசம் பண்றா, நீ எங்கேயோ வெண்ணெய் வச்சுட்டு நெய்க்கு அழ வேண்டாம், எங்கேயோ இருக்கிறவர் வச்சுட்டு சொல்ல வேண்டாம். உன் பையன் கண்ணன் இருக்கான், அவன்தான் பரமாத்மா, அவன்தான் சர்வத்துக்கும் காரணமாக இருந்திருக்கவன். ஆகையால அவனிடத்துல பரமாத்மத்துவ புத்தி பண்ணையானாக்க
கேவலம் உன் பிள்ளை மாத்திரம்தான்னு நினைச்சுக்காத, அவன்தான் பரமாத்மான்ற புத்தியோட கணக்கு நீர் இருந்தேன்னாக்கா அதுவே போருமே, உமக்கு இனிமே பிறவி சம்பந்தம் கர்ம சம்பந்தமே இல்லாத போயிட போறது அப்படின்னு நாரதர் சங்கேபமாக உபதேசம் பண்றேங்க. அதைகதாத்மஜோ பிராப்தோ கிருத பாதாபிவந்தனோ வசுதேவோபிநந்தியாக பிரீத்யா சங்கர்ஷணாச்யுதோ முனீனாம் சவச்சஸ்ருத்வா புத்ரயோர்தாம சூச்சகம் தத்வீர்யைஹ ஜாத விஸ்ரம்பः परिभाष्याभ्यभाषत कृष्ण कृष्ण महायोगिन्ने संकर्षण सनातन जाने वामस्य यत्साक्षात् प्रधान पुरुषौ परौ यत्र येन यतो यस्य यस्मै यद्यद्यथा यदा स्यादिदं भगवन् साक्षात् प्रधान पुरुषेश्वरः. ஏற்கனவே சொன்ன விஷயம்தான் இது. இந்த குருக்ஷேத்திரத்திலிருந்து போன பிற்பாடு துவாரகைக்கு போன பிற்பாடு கண்ணனும் பலராமரும் நிச்சயம் பெரியவாளும் சேவிக்கிறதுன்றது ஒரு வழக்கம். அந்த ரீதியில போய் வசுதேவரை போய் சேவிக்க போறாளாம். ரெண்டு பேரும் கண்ணனை போய் விழுந்து சேவிக்கிறான். சேவிச்ச பிற்பாடு அப்போ சொல்றான் வசுதேவர் சொல்றேன், ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு எல்லாம் இதான் அப்பாவா போயிட்டதுனால ஆசீர்வாதம் பண்றது வேற விஷயம். முனீனாம் சவச்சஸ்ருத்வா புத்ரயோர் தாம சூச்சகம் தத்வீர்யைஹ ஜாத விஸ்ரம்பः பரிபாஷ்யாபியபாஷத. மகர்ஷிகள்லாம் சொன்ன வார்த்தையை கேட்டிருக்க. அந்த மகர்ஷிகள் சொன்ன வார்த்தையை கேட்டதோட மாத்திரமில்ல, அந்த மகர்ஷிகள் சொன்ன வார்த்தை எல்லாமே நிஜமாகிற மாதிரி அந்த பலராமரும் கண்ணனும் நடந்துட்ட விதங்களை பார்த்து இவருடைய பராக்கிரமங்கள் எல்லாம் பார்த்த உடனே இவெல்லாம் சாதாரண மனுஷால் இல்ல, இவா ரெண்டு பேரும் பரமபுருஷால் பெருமாளுடைய அம்சம்தான், இவா ரெண்டு பேரும் பெருமாளுடைய அவதாரம் தான்றதுல ஒரு விசிரம்பம்னா விசுவாசம்னு அர்த்தம், மகாவிசுவாசம் ஏற்பட்டுதான் அவளுக்கு. கிருஷ்ண கிருஷ்ண மகாயோகின் சங்கர்ஷண சனாத்மனா ஜானே வாமஸ்ய சாட்சாத் பிரதான புருஷௌ பரோ. ஆவாம் உங்க ரெண்டு பேரையும் நான் தெரிஞ்சுட்டேன். ஜானே நான் நன்னா தெரிஞ்சுட்டேன். இத்தனை நாளா மாதிரி இல்ல, நான் தெரிஞ்சுட்டேன். என்னவா தெரிஞ்சுட்டேன் அப்படின்னா, நீங்க தான் பரமபுருஷால்ன்றத நான் தெரிஞ்சுட்டேன். சாட்சாத் சிவன் நாராயணனுடைய அவதாரம் நீங்க ரெண்டு பேரும்ன்றத நான் தெரிஞ்சுட்டேன். நான் ஆகையால எல்லாமே எதுல இருக்கோ அப்படின்னு எல்லா விபக்தியோடையும் சேர்த்து அந்த எம்பெருமான அந்த இடத்துல வசுதேவர் சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான பார்த்து கர்மணா கர்ம நிர்வாகா யதா ஸ்யாத் ந ததுச்யதாம். மகர்ஷிகளை பார்த்து நான் கேட்டேன், நான் எந்த கர்மாவை அனுஷ்டிச்சாக்கா நம்மளுடைய பாப்பம் மொத்தம் போய் இனிமே பிறவி சம்பந்தமே இல்லாத போகுமோ அந்த கர்மாவை நீங்க சொல்லுங்கன்னு நான் பிரார்த்தனை பண்ணேன். நானு வசுதேவர் பிரார்த்தனை பண்ணேன். கர்ம நிர்வாணா ஏகசாது நிரூபிதான்னு இங்க சமாசம்னு சொல்ற சுருக்கமாக சொன்ன அந்த இடத்துல நாரதர் உபதேசம் பண்றேன். இந்த பரமாத்மாவினிடத்துல பரமாத்மாவாக இருக்கிற எம்பெருமான தியானம் பண்ணா போறோம். அந்த பகவத் தியானம் பக்தியோகம்தான். யமே வைஷ விணத்தே தேன லப்யா ந மேதையா ந பகுனா ஸ்ருதேன. இந்த பெருமாளை நாம அடையணும்னாக்க அவர் யார் பெருமாள் நினைக்கிறாரோ அவளால தான் பெருமாளை அடைய முடியுமே தவிர ந மேதையா ந பகுனா ஸ்ருதேன, நிறைய வாசத்தினாலேயோ நிறைய பகுஸ்ருத்தின்னு நிறைய கேள்வி கேட்டதுனாலயோ இதனாலெல்லாம் அதை பெருமாளை அடைய முடியாது. கேவலம் அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சம் ஒண்ணுதான் காரணம். அந்த கட்டாட்சம் இருந்தாதான் நமக்கு கர்மாவிலிருந்து நிவர்த்தின்றது ஏற்படும் அப்படின்றதையும் சொன்னார். கர்மணா கர்ம நிர்வாகா ஏகசாது நிரூபிதா ஏ ஸ்ரத்தையா ஆப்த வித்தேன சுக்லேன இஜ்ஜேத புருஷா. இந்த பரிசுத்தமான மனசோட கூட நேர் வழியில சம்பாதிக்கப்பட்ட
திரவியங்களை கொண்டு எம்பெருமான ஆராதனம் பண்ணினோமானாக்கா இந்த பகவத் ஆராதன ரூபமான கர்மாவனால நமக்கு கர்ம சம்பந்தம் இல்லாத போயிடும் அப்படின்னு உபதேசிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட இந்த உபதேசம் சுருக்கமாக இருந்துருக்கு. இத விஸ்தாரமாக சொல்லணும். அப்ப அந்த வசுதேவருக்கு பெருமாள் கண்ணனும் பலராமரும் தனக்கு முன்ன இருந்த 6 குழந்தைகளையும் காண்பிக்கிறார். இவாதான் உமக்கு ஏற்கனவே பிறந்த 6 குழந்தைகள் என்பதை காண்பிக்கிறார். அந்த காண்பிச்சதோட மாத்திரமில்ல, அங்க ஆத்ம தத்துவ உபதேசத்தையும் பண்றேன். அந்த ஆத்ம தத்துவம்ன்றது எப்படிப்பட்டதுன்றத பத்தி அதே இடத்துல உபதேசம் பண்ணிருக்கேன். அந்த உபதேசத்தெல்லாம் நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம். நாம அப்போ அந்த ஆத்ம தத்துவ உபதேசம் பண்ணினது அது ஒரு சுருக்கமான விஷயமாக இருந்துருக்கு. அதையே இந்த ஆத்ம தத்துவ ஞானமானது இப்ப மறுபடியும் என்ன ஆச்சுன்னா, நாம காலக்ஷேபம் கேட்கிறோம், உபன்யாசம் கேட்கிறோம், எல்லாம் பண்ணச்சே பகவத் விஷயத்துல நமக்கு ரொம்ப ஈடுபாடு வருது. அப்ப ஈடுபாடு வந்த பிற்பாடு நாம ஒரு சந்தோஷம் சிலதெல்லாம் நினைச்சுக்கிறோம். இனிமே இப்படி நடந்து கூடாது, இனிமே வேற மாதிரியா நடந்துக்கணும் அப்படின்னு எல்லாம் நாம நினைச்சுக்கிறோம். ஆனா கூட நம்மளுடைய கர்மா என்ன பண்றதுன்னா உத்தரக்ஷணத்துல வேற வேற விஷயத்துலதான் போகும்படியாக பண்றது. நம்மளுடைய எண்ணங்கள்லாம் போகும்படியாக பண்றது. அந்த மாதிரி வரைச்சே இந்த விஷயத்துல பார்த்தோம்னாக்க நமக்கும் கால விசேஷத்துல புத்தியில ஒரு மாறுதல் ஏற்படுறது. இது நாம நல்ல விஷயம் சத் விஷயத்தை கேட்கறதுனால நல்ல புத்தி வருது, எல்லாம் வாஸ்தவம் தான். ஆனாலும் நம்மளுடைய பாப விசேஷம் அப்பப்போ ஒரு தடங்களை ஏற்படுத்துறது. அப்போ அந்த மாதிரி சன்னிவேசத்துல மறுபடியும் உபதேசம்ன்றது அவசியமாக இருக்கு. முதல்ல பண்ண உபதேசம் சங்கேபமாக இருக்கு, அப்புறம் பண்ற உபதேசம் இருந்துருக்க விஸ்தாரமாக இருந்துருக்கு. இப்படி தத்துவோபதேசத்தை ஆரம்பிச்சு சொல்றதுக்காக ஏற்பட்ட இந்த ஸ்கந்தம் ஏகாதச ஸ்கந்தம். இந்த ஏகாதச ஸ்கந்தத்துல வரைச்சே முதல் இது 31 அத்தியாயத்தை கொண்டதாக இருந்துருக்கு. இதுல ஒரு விஷயம் தெரியணும். வேதாந்தத்துல சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி வேதாந்தத்துல சொல்றது என்னன்னா, பிராபிய கிருஷ்ண பிராபியேதர வைதிருஷ்ணிய என்பதாக எதை நாம அடையணுமோ அது தவிர மீதி விஷயங்கள்ல நாம ஆர்வம் இல்லாமல் இருக்கணும். எது நமக்கு அடையணும்னு இச்சிக்கிறோமோ நினைக்கிறோமோ அந்த ஒரு விஷயத்துல மாத்திரமே ஒரு தீவிரமான அபிசந்தியோட நாம இருக்கணும். மீதி எதை பத்தியும் நாம விசாரப்படாத இருக்கணும். இது பிராபியேதர வைகிருஷ்ண. லௌகிக்கத்திலேயே பாருங்க, இந்த பையன் ஐஐடியில வாசிக்கணும் இல்ல பெரிய இதுல வாசிக்கணும்னு எண்ணம் இருக்கிற பையனா இருந்துன்னாக்க அதுல மாத்திரம் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். அதை விட்டுட்டு எல்லாத்துலயும் பாக்குறது, இதையும் பாக்குறது, கிரிக்கெட்டையும் பார்த்துட்டு அத்தையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துட்டு உட்காந்துருந்தான்னாக்கா அவனால சாதிக்க முடியாது. அதே மாதிரி எதை ஒண்ணு நாம விரும்புறோமோ அந்த விரும்புறதுல அது அதுல தீவிரமாக இருக்கணும். மீதி விஷயத்துல திறனமாக நினைக்கணும். மீதி விஷயத்தை பத்தி இச்சிக்கவே கூடாது. ஒரு பல ஆப்ஷனை வச்சுட்டு எது கிடைச்சாலும் பரவாயில்லன்னு நினைச்சுட்டு இருந்தான்னாக்கா அப்ப அவனால எதையுமே சாதிக்க முடியாது. ஒரு ஆப்ஷன் பல இருந்தா கூட தன்னுடைய எண்ணங்கள் ஒன்னா இருக்கணும். அப்படின்றது ஒண்ணுதான் அடையணும்ன்றது ஒண்ணு இருக்கணும். அப்பதான் அவன் மெடிக்கல் சீட்டை அடைய முடியும். அப்பதான் அவனால டாக்டர் இன்ஜினியரிங் சீட்டை அடைய முடியும். இதெல்லாம் பண்ண முடியும். அந்த மாதிரி இந்த இடத்துல பிராபியமாக இருக்கின்ற பரமாத்மா விஷயத்துல தீவிரமான ஒரு அபிசந்தி இருக்கணும். இது அபிசந்தி வரணும்னாக்க மீதி எல்லாவற்றையும் திறனமாக மதிக்கணும். அதாவது இந்த லோகத்துல நமக்கு வரக்கூடிய சுகங்களை இது புல்லு மாதிரி, இது எல்லாமே அனித்தியமாக இருக்கு, எதுவுமே சாஸ்வதம் இல்லை. எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்துட்டு இருக்கான், எவ்வளவு பணக்காரனா இருந்தா மாத்திரம் என்ன, அது எத்தனை நாளைக்கு அந்த பணத்தோட அவன் இருக்க போறான், இல்ல எத்தனை காலம் இருக்க போறது தெரியவே தெரியல, நினைச்சே பார்க்கவே முடியாத ஒரு சன்னிவேசம்.
பேர் நமக்கு தெரிஞ்சே எவ்வளோ பெரிய 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 பணக்காரன்னு சொன்னவாள்லாம் ஒண்ணும் இல்லாதவாளாக கூட போயிருக்கா. அடுத்த ஒரு 2 தலைமுறைகளுக்குள்ளேயே கூட அவளே கூட கடைசி காலத்துல எவ்வளவு சிரமப்பட்டவாளாகவும் போயிடுறா. இப்படிலாம் இருந்துட்டு இருக்கு. இப்போ இந்த சம்சாரம் அனித்தியம், சம்சாரத்துல வரக்கூடிய சுகங்கள்லாமும் அழியக்கூடியவை. இது முன்ன நாம தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுட்டாதான் நாம மீதி காரியத்தை பண்ண முடியும் இல்லையா? அதுக்காக இப்போ கண்ணனுடைய ஒரு ஆதரத்துல இருந்துட்டு இருக்கிறவா எதுவம்சத்தை சேர்ந்தவாள்லாம் கூட என்னதான் கண்ணனுடைய இருந்தாலும் கூட அவளுக்கும் ஒரு அகங்காரங்கள்லாம் வருது. இந்த லோகத்துல இந்த போகத்தை அனுபவிக்கச்சு அதுல பாகவத நிந்த பண்ணும்படியான ஒரு நிலையெல்லாம் ஏற்படுறது. பிராமண சாபம்ன்றது அது ஒரு வியாஜமாக ஆக்கி இப்படி அசுர ஸ்வபாவம்ன்றது ஆசுரி ஸ்வபாவம் தெய்வீ பிரகிருதி ஆசுரி பிரகிருத்தின்னு சொல்லி பிரகிருத்திய அசுரன்னு போர்டு போட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. மனுஷனாக இருக்கிறவன்ல கூட அசுர ஸ்வபாவம் இருக்கும். ஆகையால யாரெல்லாம் அசுர ஸ்வபாவத்தோட இருந்துட்டு இருக்காளோ அவள்லாம் ஆசுர பிரகிருதிகள். யாரு தெய்வ பிரகிருத்தினா தெய்வ சுவாவத்தோட இருந்துட்டு இருக்கிறவாள்லாம் தெய்வ பிரகிருதிகள்னு சொல்லி சொல்ற. அந்த மாதிரி ஆசுர பிரகிருதிகளாக இருக்கக்கூடிய எதுவம்சத்துல இருக்கிறவாளுக்கு கூட ஒரு நாசம் ஏற்படுறது. பெரும்பாலும் அவதார சமாபனம் பண்ணணும்னு தீர்மானம் பண்றேன். அதுக்காக இங்க பெருமாளோட கூடயே தேவர்கள் நிச்சசூரிகள் அவள்லாமும் கூடவே அவதாரம் பண்ணினவா இருக்கா. அவாவா பிரம்மா முதலானவர்கள் அவாவாளுடைய லோகத்துக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்கெல்லாம் இது ஒரு பிராமண சாபம்ன்ற ஒரு வியாஜத்தை கொண்டு அந்த எதுவம்சத்துல இருக்கிறவளுக்கு ஏற்பட்ட நாசத்தையும் அதை முதல்ல சொல்ற 2 அத்தியாயங்களால சொல்ற இந்த ஏகாதச ஸ்கந்தத்துல. அதுக்கப்புறமா 4 அத்தியாயங்கள்னால நிமி சக்கரவர்த்திக்கும் ஜெயந்தின்னு ஒரு பரமசாத்வி அவளுக்கும் குழந்தைகளாக பிறந்த கவி, ஹரி, அந்தரிக்ஷர், பிரபுத்தர், பிப்பலாயனர், ஆவிர்ஹோத்திரர், திரமிழர், சமதர், கரபாணனர் அவளுக்கெல்லாம் அவளோட ஒரு சம்பாதம். அந்த சம்பாதத்தினால தத்துவ நிரூபணம்ன்றது அங்க பண்ணப்படுகிறது. அதுக்கப்புறமா 6வது அத்தியாயத்துல பகவானுக்கும் உத்தவருக்கும் இந்த தசமஸ்கந்தத்திலேயே சில இடங்கள்ல உத்தவர் வரும். உத்தவரை அனுப்பிச்சு சொல்ற திருவாயூர்பாடிக்கு போங்கோ, அங்க போயிட்டு அங்க இருக்கிறவாள்கிட்ட எல்லாம் சொல்லுங்கோ, அந்த கோபியர்கள் மொத்தம் என் மனசுலதான் எப்பவும் இருந்துட்டு இருக்கா, கண்ணன் அவளை விட்டுட்டு போயிட்டான்னு நினைக்க வேண்டாம் இன்னும் சொல்லுன்னு உத்தவரை அனுப்பிச்சு வைக்கிறேன். அந்த மாதிரி உத்தவருக்கும் பெருமாளுக்கும் ஒரு பெரிய சம்வாதம் ஏற்படுறது. அதில் வரச்சே உத்தவருக்கு பகவானால இந்த பகவத் தத்துவ நிரூபணம் இதெல்லாம் பத்தி விஸ்தாரமாக சொல்ற அங்க சம்வாத பிரஸ்தாவம். அதுக்கப்புறமா 23 அத்தியாயங்கள்னால உத்தவருக்கும் பகவானுக்கும் அந்த செய்யப்பட அந்த பரதத்துவ நிரூபணம் இருக்க, பகவத் தத்துவ நிரூபணம் இருக்க, அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறமா 2 அத்தியாயங்கள்னால இந்த முசல கிரீடன்றது இருக்க, இந்த உரலாக ஆகி அந்த உரல் மூலமாக இவாளுக்கு நாசம் வருது, இதெல்லாம் பத்தி சொல்ற. அப்புறமா இந்த 11வது ஸ்கந்தம் இப்படி மோசல கிரீடையோட கூட 11வது ஸ்கந்தம்ன்றது முடிவடைகிறது. அந்த 11வது ஸ்கந்தத்துல நாம நாளையிலேருந்து அந்த முதல் அத்தியாயத்திலேருந்து 11வது ஸ்கந்தத்தில் இருக்கிற ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் சொல்லப்படும் விஷயங்கள், உத்தவருக்கும் பெருமாளுக்கும் இருக்கக்கூடிய சம்வாதங்கள், அதில் சொல்லப்பட்ட பரதத்துவ நிரூபணம், அதாவது பகவத் தத்துவ நிரூபணம், இவை எல்லாவற்றையும் நாம விஸ்தாரமாக பார்க்க இருக்கின்றோம். அதை நாளை அடுத்த உபன்யாசத்திலிருந்து நாம பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே